சார் வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் திருப்பாச்சியிலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். சரிங்க சார். இன்றைக்கி ட்ரைனிங்கு இன்னைக்கு காலையில் வந்தோம். காலையில் வந்து 3 மெத்தடு சம்மந்தமாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க. சரி, குழந்தையோட வந்திருக்கீங்க மேடம். இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு, சேஃப்டி எப்படி, குழந்தையோட மெயின்டெனன்ஸு, அதை பற்றின ஏதாவது ஒரு 2 விஷயங்கள் சொல்லுங்களேன். நல்லா பார்த்துக்கிட்டீங்க சார். குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. எங்கள் வீட்டில் கூட இப்படி கவனிக்கலை. நாங்கள் எங்கள் ஆட்சி தந்தா கூட கொண்டாந்து எங்கிட்ட விட்டுருவாங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு வந்துட்டான். இப்போ கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்திருக்கு பாப்பா. ட்ரைனிங் ப்ரோக்ராம் நல்லபடியாக இருந்துச்சு சார். குழந்தைய நல்லபடியாக கவனிச்சு. பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? இப்போ 1 வயசு ஆகுது சார். 1 வயசு ஆகுது. அவங்க நீங்கள் பாட்டு தைரியம் அங்கேருந்து கிளம்பி 2 வீலரில் வந்திருக்கீங்க. திருப்பாச்சியத்துலேருந்து நீங்கள் 2 வீலரில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்டான கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சேஃப்டியாக இருந்துச்சு. மேடம் உங்களுடைய கருத்து? ஓகே சார், சந்தோஷம் சார் எல்லாமே. ஓகே. தேங்க்யூ மேடம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பழைய மெத்தடில் வந்து 12க்கு 24 சைஸில் உட்காந்து செஞ்சோம். சரிங்க சார். அது ஒரு 3 பெட்டு போடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க. அடுத்து வந்து 11க்கு 33ன்னு சொல்லிட்டு டேபிள் மெத்தடில் போட்டு செஞ்சோம். அது காட்டிலும் அது வந்து டைமும் கம்மியாக இருந்துச்சு, சீக்கிரமும் முடிஞ்சிச்சு, அதிகமான பெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் உங்களோட கருத்து என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு 200 கிலோ ஈல்டுன்னு சொன்னீங்க, அடுத்ததில் 300 கிலோ ஈல்டுன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மெத்தடுக்கு பேர் கல்கோனா மெத்தடுன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். இது வந்து இந்த மெத்தடை பற்றி யூஸ் பண்ணும்போது இது வந்து 8க்கு 20 சைஸு சொல்லியிருக்கீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து 10க்கு 10 சைஸில் வந்து இப்போ 400 கிலோ வரைக்கும் ஈல்டு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறத நாங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோடு வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கோம். சூப்பர் சார். நல்லபடியாக இதே போல் ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் மூலம் நாங்கள் பயனடையணும்னு வேண்டி